ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஈத் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈத்துக்கு வெளியில் எங்கேயும் போல் எங்கள் ஊர்லேயே இருக்கிற பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் தான் போயிருந்தோம். இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு. இங்கே கலெக்ஷன், சாரீ கலெக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி பசங்களுக்கு வெளியில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சாரியை பொறுத்தாலும் எங்களுக்கு இந்த பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் தான். இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். சாரீஸ்லாம் நல்ல கலெக்ஷனாக அப்போதைக்குள்ள ட்ரெண்டில் உள்ள சாரீஸ் எல்லாமே அந்த மாதிரி நியூ கலெக்ஷனாக வரும். அதனால் நமக்கு சாரீ எடுக்கிறதுனா இங்கே தான் வந்து எடுப்போம். நாவல் சாரீ இருக்கும்ல, அதுலேயே ஸ்டோன் வச்ச மாதிரி வந்துருந்துச்சு. இது போன ஈத்துக்கே வந்துருந்துச்சு. அப்போதைக்கு அந்த அளவு கலெக்ஷனும் இல்லை, எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ நிறையா இதில் வந்திருக்கு. அதுலேயே ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் என் ஃப்ரெண்டு ஆள் போனவொன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அதை விட வேறு எங்கே போவோம், ஸ்டோன் சாரீ தான் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம் எது நல்லா இருக்குன்ட்டு. சாரீ எடுக்கணும்னு வந்தாலும் ஒரு சாரியாக பார்க்க எது எடுக்கிறதுன்னு தெரியாது. அதுக்கு இந்த பொம்பளைங்க மனசுங்கிறது இருக்குது. எல்லா சாரியுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதுவும் நம்ம பார்க்குறத விட இந்த பக்கத்தில் ஒருத்தவங்க பார்ப்பாங்க பாருங்கள், அதை பார்த்தோம்னா அதுதான் நமக்கு பிடிக்கும். ஒரு சாரியாக பார்த்துட்ருக்கோம். சாரீ வாங்கினு ஃபைனலாக ஒரே நாளில் பர்ச்சேஸ் பண்ணது இந்த ஈத்துக்கு மட்டும்தான். அதுவும் பார்த்தோம், ஏதோ பிடிச்சிருந்துச்சு, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என் பொண்ணுக்கு பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். எப்பொழுதுமே என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் ஃபஸ்ட் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எனக்கு பார்ப்பேன். இப்போ என்னமோ சாரியை போய் ஃபஸ்ட்டு பார்த்து செலெக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு போய் பார்க்க போனேன். எது எடுக்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி கலெக்ஷனாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் நினச்ச மாதிரி என் பொண்ணுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் சரின்னு மாடிக்கு போயாச்சு என் பையனுக்கு பார்க்கலான்ட்டு. நான் அவனுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். எப்படின்னா என் பையனுக்கு எடுத்தால் கொழுந்தனார் பசங்களுக்கும் சேர்த்து அதே மாதிரி டிசைனாக தான் எடுக்கணும். ஷர்ட் எடுத்தா எல்லாம் ஒரே மாதிரி. அதுவும் என் ஃப்ரெண்டு பையனுக்கு எல்லாம் 4 பேரும் போட்டிருந்தா ஒரே மாதிரி கலரு ஒரே டிசைன் தான் போட்டிருப்பாங்க. அதனாலே ஒரு பார்த்துட்டு இருந்தோம். பொம்பளை பசங்களுக்கு தான் பார்க்குறதெல்லாம் அழகாக இருக்கும், வாங்கணும்னு தோணுன்னு பார்த்தா ஆம்பளை பசங்களுக்கு அதே மாதிரி போட்டு எதோ வாங்குறதுன்னு தெரியாமையாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 8 ட்ரெஸ் எடுத்தாச்சு. எல்லாருக்கும் செட்டாகவே எடுத்துட்டோம். எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த பாலாஜி டெக்ஸ்டைல்ஸை விசிட் பண்ணிட்டு போங்க. கலெக்ஷன் தான் நல்லாயிருக்கும். ஒரு வழியாக பாதி பர்ச்சேசிங் முடிஞ்சிடுச்சு பாலாஜிலேயே. எல்லாருக்கும் எடுத்தாச்சு. அசைக்கு என் பையனுக்கு எனக்கு இன்னும் எடுக்காதது என் பொண்ணுக்கு தான் எடுக்கல. அது என்னமோ நான் நினச்ச மாதிரி எனக்கு அது கிடைக்கல. நெக்ஸ்ட்டு தான் போய் எடுக்கணும். ட்ரெஸ்ஸு ஷாப்பிங்னு போனாலே எப்படி தான் டைம் ஓடுதுன்னே தெரியல. எப்படியே சுமாராக ஒரு 12 மணிக்கு போனோம். அதுக்கப்புறம் பில்லாம் போட்டு வெளியில் வரும்போது பார்த்தா மணியும் 3 மணி ஆகிடுச்சு. இன்னும் என் பொண்ணுக்கு வேறு எடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். லக்கிக்கு போய் அங்கே போய் எடுக்கலான்ட்டு எங்கள் ஊரில் இன்னொரு கடை இருக்குது லக்கின்ட்டு. அங்கே பசங்க கலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கும். அதனால என் பொண்ணுக்கு அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எங்கள் ஊருக்கு லக்கி கடைக்கும் விசிட் பண்ணிட்டு போங்க. கலெக்ஷன் தான் நல்லாயிருக்கும்.
இங்கே ரெடிமேடு மட்டும்தான் இருக்கும். நாவல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் சாரியும் இப்போ நெய்யத்துக்காக வந்திருக்கு. அதுவும் வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு ஒரு வழியாக என் பொண்ணுக்கு ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணியாச்சு. அதோட எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும். அது என்னங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோங்கிறது பார்த்துட்டிங்களா? நம்ம ஊரில் இருக்கிற அஸ்மா புர்கா ஃபேன்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஹிஜாப்ஸ் புர்காலாம் எடுக்கலான்ட்டு. இங்கேயே கொஞ்சம் கலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரியும் நம்ம கேட்டதையும் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வச்சு கொடுப்பாங்க. ஹிஜாப்ஸு அந்த புர்கா எல்லாம் தொழுற ஷாலு, அது மாதிரி புர்காக்குள்ள ப்ளூச்சு எல்லாமே இருக்குங்க. இந்த ஈத்துக்காக எல்லாம் கலெக்ஷன்லாம் வந்துருந்துச்சு. கொஞ்சம் ஹிஜாப்ஸு, அதோட புர்காலாம் அதெல்லாம் பார்த்துட்டு எது வேணுங்கிறது பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் புர்கா ஹிஜாப்ஸும் சரி அப்படி தான் நானும் என் ஃப்ரெண்டும் என் சிஸ்டரும் ஒன்றா தான் எடுப்போம். அதே மாதிரி அதிக கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருக்கும் ஒன்றா செட் ஆகுதாங்கிற மாதிரி. என்கிட்ட ஹிஜாப்ஸ் புர்கா மட்டும் இல்லாமல் குர்த்தி செட்டும் இருந்துச்சு. அடுத்து நைட்டி வச்சுருக்காங்க. அதுதான் இது தொழுற ஷாலு எல்லாமே இருக்குது. நம்ம எப்போதும் இங்கே தான் வாங்குவோம். தொழுற ஷாலு, ஹிஜாப்ஸு எல்லாம் புர்காலாம் நல்லாயிருக்கும் கலெக்ஷனு. எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அஸ்மா புர்கா ஃபேன்ஸை விசிட் பண்ணிட்டு போங்க. நல்ல கலெக்ஷனாக இருக்கும். பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.